அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 14ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, அதனால் சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும். ஐ மீன் நம்ம சேனல் வழக்கம் போல் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். அதாவது தகவல் பரிமாற்றம் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல், இன்றைய இன்ஃபர்மேஷனு. ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் நினைச்சிட்றீங்க. ரெக்கமெண்டேஷனுக்கும் தகவலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான். அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவலில் தவறுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டேட்டஸ் அந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கலந்து ஆலோசித்து முடிவிடுங்க. நான் செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ ரெக்கமெண்டேஷன். அதுமாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் இந்த வீடியோ நான் 8:30 மணிக்கு அப்லோட் பண்ணணும்னு பார்த்தேன். பட் அப்லோட் பண்ணது 9 மணி ஆகிட்டு. என்ன அப்லோட் பண்ணதுக்கு டைம் ஆகிட்டு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்காது. பட் ஒரு ஸ்டாக்கில் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை பெரும்பாலும் நம்மளால் பை பண்ண முடியாது தான். ஸோ அதனால் தான் இந்த வீடியோ கொஞ்சம் காலையிலே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் முடியலை. ஸோ அதனால் ஸ்டாக்கை அப்பர் சர்க்கிட்டில் போயிட்டு அந்த ஸ்டாக் நிறைய பேர் பை பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. நாங்கள் பை செல்லிங்கோ சொல்லலை. நிறைய நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பதில் தான். நீங்கள் போட்டு வீடியோ போட்டு பயனில்லையே, அந்த ஸ்டாக் இப்போ அப்பர் சர்க்கிட்டில் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எந்த ஸ்டாக்குமே பை பண்ண சொல்கிறதில்ல. அந்த ஸ்டாக்கை பற்றி நியூஸு அதை உடனுக்குடனே சரிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி அந்த ஸ்டாக்கை பை பண்ண சொல்ல. அந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, டிவெண்ட்டு, ஸ்டாக் ஸ்பிரிட்டு, போனஸு, ஆர்டர் ரிசீட் பை லிஸ்டட் கம்பெனி, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேருக்கு ரிசல்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நான் லீவில் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு டீட்டெயில் நான் ஆல்ரெடி ஒரு பல வருஷங்கள் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வேணால் அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி நான் டீட்டெயில் என்னங்கிறத சொல்லிடுறேன். விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஸ் 515, 5 ரூபா டிவெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ரெக்கார்டை மாற்றிட்டாங்க. 2-3 கம்பெனி ரெக்கார்ட் மாற்றிருக்காங்க. அந்த கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஆர்எல் அந்த 5 ரூபாய்க்கான ரெக்கார்டை 29 நவம்பராக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பேயர் கிராப் சயின்ஸ் 90 ரூபா டிவிடெண்டுக்கு ரெக்கார்டை 28 நவம்பர்னு மாற்றிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா 1 ரூபா 50 பைசாக்கான டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 நவம்பராக மாற்றிருக்காங்க. இப்படி ஒரு 3 ஸ்டாக் இது மாதிரி ரெக்கார்டை மாற்றிருக்காங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். கம்பெனியோட ரெக்கார்ட் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய கம்பெனி மாற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனும் ஒரு காரணம். அதுமாதிரி நம்ம அந்த ரெக்கார்டு முடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நம்ம கடமை. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட். சாரி, இது நேற்றுக்குள்ளே நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட். 340 ரூபா கரண்ட் பேஸு, 13 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட்டு. இது ஈரானியரில் பார்த்திங்கன்னா 14% வீழ்ச்சி வந்திருக்கு. இது ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. ஆனால் கோட்டை நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 371 ரூபா கரண்ட் பேஸு, 128 கோடி ப்ராஃபிட்டு, 27% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஈரானியரில். ஸோ ஈரானியரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. கோட்டை டவுனாக இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 1776 ரூபா கரண்ட் பேஸு, 1321 கோடி ப்ராஃபிட்டு, ஈரானியரில் 20%, கோட்டை 10%. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க முத்தூட் ஃபைனான்ஸ் ஈரானியரில். ஜிண்டால் ஃபோட்டோ லிமிட்டடாக 733 ரூபா கரண்ட் பேஸு, 125 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 173%, கோட்டை 164% வந்திருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம் 125 கோடி ப்ராஃபிட்டு. பட் சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி கூட கிடையாது. 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம். பட் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருதுன்னா, இவங்களுக்கு மெயின் இன்கமே பார்த்தீங்கன்னா பல வருஷங்களில் சில காலண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கிய இன்கமே அதர் இன்கமில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அதர் இன்கம் தான் 125 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பெரிய ப்ராஃபிட்டு. மற்றபடி சாதாரண ரிசல்ட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கம்பெனிக்கு இன்கமே அதர் இன்கமில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணல. ஸோ மொத்தத்தில் கம்பெனி நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரானியரில். அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் 700 ரூபா கரண்ட் பேஸு, 11 கோடியே 80 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 72% வந்திருக்கு. கோட்டை 155% வந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு அமிர்தாஞ்சன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் 22 நவம்பர். செக்டர் ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. அமிர்தாஞ்சன் வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3லேருந்து 4 ரூபா வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் வந்துடும் வருஷத்துக்கு. பஞ்ச்சீல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 216 ரூபா கரண்ட் பேஸு, 80 பைசா டிவிடெண்ட். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% அதிகம். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 13 டிசம்பருக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். இதற்கான ரெக்கார்ட் 22 நவம்பர். செக்டர் ஃபார்மாசிட்டிக்கல், இவங்களும் வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க. ஐபிசிஏ லெபார்டரிஸ் லிமிடெட் 1536 ரூபா கரண்ட் பேஸு, 246 கோடி ப்ராஃபிட்டு, ஈரானியரில் 81%, கோட்டை 21%. இதுலேயும் அதர் இன்கம் ஒரு முக்கிய காரணம் ஈரானியரில். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் ஈரானியரில் கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 4% குறைவு. இதற்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா 10 டிசம்பருக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். ரெக்கார்ட் டேட் 25 நவம்பர். செக்டர் ஃபார்மாசிட்டிக்கல். வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க அந்த கம்பெனி ஐபிசிஏ. அதுமாதிரி ஹெச்பி போர்ட்ஃபோலியோ லிமிடெட் 104 ரூபா கரண்ட் பேஸு, வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தராங்க. அதுவும் இந்த தடவை 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1% வருது.
இதோட பேமெண்ட் வந்து 13 டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்டில் வந்துடும். இதற்கான ரெக்வயர்ட் வந்து 27 நவம்பர். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஜெம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 104 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹1 டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்வயர்ட் வந்து 28 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. ஜெம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். ஜிபிடி ஹெல்த்கேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 163, 15 கோடி இன்னும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேல்ஸ்லாம் டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 10% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. நான் இதில் குட்னு போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1 தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 0.5%. அதுமாதிரி கம்பெனி வருஷத்தில் 2 இல்லை 3 டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ₹3 கிட்ட நம்மளுக்கு டிவிடெண்டாக வர வாய்ப்பு இருக்குது. இதோட பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 13 டிசம்பருக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் வந்துடும். ரெக்வயர்ட் வந்து 28 நவம்பர். செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 130 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 20 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவு. இதற்கான ரெக்வயர்ட் வந்து 29 நவம்பர். எக்ஸ்டேட்டும் சேம் தான். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 13 டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்டில் வந்துடும். இவங்க வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க. இதே 20 பைசா தருவாங்க. ஸோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 80 பைசாலேருந்து ₹1 வரைக்கும் டிவிடெண்டாக வருது வருஷத்துக்கு. செக்டர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்காங்க. நிக்கோ பார்க்ஸ். டல்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் லிமிடெட் 313 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 23 கோடி ப்ராஃபிட். இயர்ல 17% வந்திருக்கு. குவார்டர் 13%. ஸோ நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டல்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இவங்களும் 20 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அதுமாதிரி இவங்களும் வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க. இதற்கான ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 29 நவம்பர். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. டல்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ். சூரிய ரோஷனி லிமிடெட் 611 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 34 கோடி ப்ராஃபிட்டு. 34 கோடி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வீழ்ச்சி மற்றபடி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. கம்பெனி லாஸ் பண்ணியிருக்கேன்னு. லாஸ்லாம் கிடையாது. 34 கோடி ப்ராஃபிட் தான். பட் இது வந்து போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 55% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 63%. ஸோ ரெண்டுலேயுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி கம்பெனி 35 கோடி என்னமோ ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 0.5% குறைவாக இருக்குது. இதற்கான பேமெண்ட் வந்து 13 டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த ரெக்வயர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டிவிடெண்டுக்கு 29 நவம்பர் தான் ரெக்வயர்ட்டு. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்வயர்ட்டு. போனஸ்க்கான ரெக்வயர்ட் வந்து இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸு. டிவிடெண்டுக்கு அப்புறம் தான் போனஸு. ஸோ போனஸ்க்கு நீங்கள் வந்து டபுளாக நினச்சிட்டாங்க. ஸோ ₹2 தான் டிவிடெண்டு ஒரு ஷேருக்கு கரண்ட் ப்ரைஸ்க்கு. ஸோ போனஸ்க்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னா அதே கம்மியாக கொடுக்கலாம். பட் போனஸ் வந்து இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்டு, அதுக்கப்புறம் போனஸு. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சூரிய ரோஷினி. நவால் லிமிடெட் 899 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 332 ரூபா 332 கோடி ப்ராஃபிட்டு. இது வந்து இயரில் பார்த்தீங்கன்னா 72% வந்திருக்கு. சேல்ஸ் ஆனது டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் 72% வந்திருக்கு இயரில். ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் டவுன் ஆயிருக்கு. அதேமாதிரி கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க. 1:2ல் ஃபேஸ் வேல்யூ ₹2 தான் இருக்குது. மாற்றினா ஒன்றா தான் மாற்ற முடியும். ஸோ ₹1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். ரெக்வயர்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மோஹிதே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹10 ஃபேஸ் வேல்யூ. இவங்க ஸ்பிட் அடிச்சிருக்காங்க. 1:10ல் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது. ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக 10 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ரெக்வயர்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பிட்டை. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆர்ட்வின் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 36, 4 கோடி ப்ராஃபிட். இயரில் 173% வந்திருக்கு. குவார்டர் 23%, 203% வந்திருக்கு. ஸோ இயர் குவார்டர் எல்லாம் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஆர்ட்வின் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நல்ல ரிசல்ட் தான். அதேமாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க. 2:5. அதாவது நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. 10 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாக வரும். ஸோ இந்த ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய வரும். செக்டர் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங்கில் இருக்காங்க. கர்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் லிமிடெட் 3951 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 66 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 24% வந்திருக்கு. 27%. குவார்டர் 40%. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. கர்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு. அதுமாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான போனஸு. 4:1 போனஸ் தராங்க. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா அவங்க 4 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 5 வச்சா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து இவங்களும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா போனஸே ஸ்பிட்லாம் அனௌன்ஸ் பண்ணால் உடனே ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சில நாட்கள் கழித்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. கர்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ். கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 750 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்க 1:2ல் ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 1:2ல் 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. 4 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ரெக்கார்ட் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி. பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 852 ரூபா கரண்ட் ப்ரைஸ்.
இவங்களுக்கு ஒரு 24 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. சிவாலிக் பவர் கண்ட்ரோல் லிமிடெட் 215 ரூபா கரண்ட் ப்ரைஸ், எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 1,66,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது மஷினோ பிளாஸ்டிக் லிமிடெட். த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 140 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட். ஹாப்பி ஃபோர்ஜிங் லிமிடெட் 1081 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 28 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது நார்தர்ன் அமெரிக்கன் மேனுஃபேக்சர் ஆஃப் பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன நார்த்தன் அமெரிக்கன் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ நான் அமெரிக்காவில் உள்ள கம்பெனி பேருங்கிறத மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, எடுப்பாங்களா மாட்டாங்களது உறுதி கிடையாது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1241. இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன், இது நான் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து 50 டேவுக்கு லோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஸோ 60 ரூபாவில் வந்து ஸ்டாக்கு இப்போ 1241 ரூபா வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஸ்டாக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 19 நவம்பரில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு 15 ரூபா, ஒரு 1 ரூபா. ஸோ மேற்கொண்டு ஒரு டிவிடெண்டும் போனஸும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. செக்டர் வந்து ஜேம்ஸ் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸில் இருக்காங்க. பெருசாக ப்ராஃபிட் இல்லை, எப்போவாது ப்ராஃபிட் பண்ணுறாங்க, பெரும்பாலும் லாஸ் தான். அந்த ப்ராஃபிட் கூட அதர் இன்கமில் தான் வருது. ஸோ இது வந்து நான் குறிப்பாக தான் சொல்கிறேன். என்றைக்குமே இந்த ஸ்டாக்கை பற்றி கண்ண மூடிட்டு வாங்காமல் அதை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தெளிவாக முயற்சி பண்ணிட்டு வாங்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே நியூஸு. இந்த நியூஸ் பேஸில் நீங்கள் ஒரு ஸ்டாக்காக முடிவு பண்ணிங்கன்னா அதை பற்றி ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டாக்குமே வாங்குற மாதிரி இருக்காது. ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக்கை நம்ம தவிர்த்திடணும். ஸோ இந்த அளவுக்கு நியூஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிடி இந்தியா பற்றி தான். இருந்தாலும் இங்கே டப்பா டூரியில் பற்றி போட்டிருக்கேன், அதுவும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுன்னா இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவேன், ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த எல்சிடி இந்தியா பற்றி தெரியாதவங்க, அந்த டப்பா டூரில் பற்றி கொஞ்சம் தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் மேற்கொண்டு. ஸோ எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதவங்க மட்டும் இது பாருங்கள். டப்பரே டூல்ஸு இந்த ஸ்டாக் ஆல்ரெடி 25 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, இவங்க நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 29 நவம்பர். 8 ரூபா ஸ்டாக்கு, 25 ரூபா டிவிடெண்டு. ஸோ எவ்வளோ பெரிய டிவிடெண்ட்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த ஸ்டாக்கை பை பண்ண முடியாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க, வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு 20 ரூபா டிவிடெண்ட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நான் நியூஸ் போட்டது வந்து எனக்காண்டி தான் வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து 3 ஸ்டாக் இருக்குது. ஆக்சுவலி 6 ஸ்டாக் இருக்கணும், பட் நான் 3 ஸ்டாக்கை வந்து தெரியாதனமாக விற்று தொலைச்சிட்டேன். நான் 10,000 ரூபா கொடுத்து வாங்கினது ஒரு ஸ்டாக்கு, 3 ஸ்டாக்கு, ஒரு ஸ்டாக்கு 3000 ரூபா. இந்த 8 ரூபா ஸ்டாக்கை நான் 3000 ரூபா கொடுத்து வாங்கினா அப்போ எவ்வளோ பெரிய நான் அறிவாளியாக இருப்பேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருப்பேன், அன்லிஸ்டட் ஷேர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்னா நான் அந்த அன்லிஸ்டட் ஷேருக்கு பற்றி தான் வீடியோ போடணுன்னு ரெடி பண்ண போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டப்பா டூலே என் கண்ணில் பட்டுச்சு. இந்த டப்பா டூவில் நான் பல வருஷமாக தேடிட்டு இருக்கேன். ஸோ என் கண்ணில் பட்டால் அவனை விட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கினேன். அது 3000 ரூபா இல்லை 5000 ரூபா கொடுத்து சொல்லியிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஏன்னா நான் வந்து அதை ஆசைக்காக வாங்கினதுன்னு அப்பவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அப்படி இருந்தும் அந்த வீடியோ நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் ஏன்ப்பா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகிறோன்னு. நான் சொல்ல உங்களை சுடுகாட்டு போகணும், எனக்கு சுடுகாட்டில் வேலை இருக்குது, நான் போகிறேன். நீங்கள் போகிற வந்து அன்லிஸ்டட் ஷேர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, சுடுகாட்டுக்கு பக்கத்தில். நீங்கள் வேணால் அங்கே போய் அன்லிஸ்டட் ஷேரு, சென்னை சூப்பர் கிங்ஸ், இப்படி நிறைய கம்பெனி இருக்குது. நான் அந்த வீடியோ ரெடி பண்ணதே சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி வாங்குறது அன்லிஸ்டட் ஷேர்னு. ஸோ நான் அதை வாங்க போகிற டைமில் தான் எனக்கு இந்த டப்பரே டூல் கிடச்சிது. அந்த கமெண்ட்டை நான் படிக்காமல் அந்த அன்லிஸ்டடை பற்றி நான் சர்ச் பண்ணாமல் இருந்தால் இந்த டப்பரே டூல் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ இந்த டப்பரே டூலில் கிடச்சிது. ஸோ அதனால் அதை நான் வாங்கினேன். ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி தான் இந்த டப்பரே டூல்ஸை வாங்கினோம். ஸோ நான் இதை வாங்கினேன், எனக்கு இது பயணமாக இருந்துச்சு. அதில் 6 ஷேர் முதல்ல 3 ஷேர் வாங்கினேன். பை மிஸ்டேக்காக நான் இன்னொரு 3 ஷேரை வந்து எப்படியோ தெரியாமல் விற்றுட்டேன். நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை 10 ரூபாய்க்கு விற்றேன். ஏன்னா 3 ரூபா என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கின 10,000 வாங்கின ஸ்டாக்கை 10 ரூபாய்க்கு விற்று பெரிய லாஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10,000 ரூபா கொடுத்து அதே 3 ஸ்டாக்கை வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஆசைக்கு வாங்கணுங்கிறதுக்காண்டி திரும்ப வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணேன், திரும்ப நான் அது பை மிஸ்டேக்காக விற்கக்கூடாது. அதுக்காண்டி ஒரு ஃப்ரீஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பித்தவரை அதை செல் ஆர்டர் போட்டாலும் போகாது. அதேமாதிரி உங்கள் ஹோல்டிங்கில் வந்து அது பெரும்பாலும் காட்டாது. அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்து தான் காட்டும். ஸோ அதனால் இந்த 3 ஸ்டாக்கை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நினச்சாலும் என்னால் செல் பண்ண முடியாது, அப்படி ஒரு கண்டிஷன் ஆகிட்டேன். ஸோ நீங்களே இப்போ ஒரு கம்பெனியை ஃப்ரீஸ் பண்ணணுன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, அது பெஸ்ட்டு. நீங்கள் தப்பித்தர கூட அந்த ஸ்டாக்கை செல் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ எல்சிடி இந்தியாவுக்கு வரலாம். ஸோ இந்த டப்பரே டூல் வாங்க போகும்போது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் எல்சிடி இந்தியா பற்றி ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட நான் போட்டது வந்து மே 28, 2023 போட்ட வீடியோ. ஒரு ஸ்டாக்கு 1,60,000 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்டாக் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இப்போதைக்கு இங்கே பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போவே அந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருப்பேன். 3 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. பட் இந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சத்தை தாண்டி இருக்குது. இல்லை 5 லட்சம் இல்லை, ஒரு 1.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே தாண்டி இருக்க ஒரு ஸ்டாக்கு. பட் என்னன்னா 3 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. பட் நம்மளால் பை பண்ண முடியாது, யாரும் செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நல்ல ஸ்டாக்கை யாருமே செல் பண்ண மாட்டாங்க. பைத்தியக்காரன் கூட செல் பண்ண மாட்டான். ஸோ அதனால் அது யாரும் செல் பண்ணல.
பட் எதுக்கு அந்த ஸ்டாக் இப்போ திரும்ப லிஸ்ட் ஆச்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்துருந்துச்சு இந்த 3 ரூபா ஸ்டாக்கு 3 லட்ச ரூபாய்க்கு எப்படி லிஸ்ட் ஆச்சுன்னு. எனக்கு அந்த நியூஸ் கேட்கும்போது பெருசாலாம் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்ட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க. பட் அவங்களாம் ரொம்ப சாதாரண பதில் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு ஆர்வம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன தெரிஞ்சதோ அதை பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி என்னங்கிறது முதலேருந்தே தெரியும். ஸோ அதனால் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் நல்ல பதில் சொல்லியிருப்பேன். பட் அந்த டைமில் என்ன வீடியோ போட முடியல. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அவங்க சொன்னதில் வந்து நிறைய முரண்பாடு உண்டு அந்த ஜாம்பவான்களே சொன்னதுலேயே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி பெருசாக அரேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க வந்து பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிலேயே ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி பேசணுங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ நல்லா அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டாங்க எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசியன் பெயிண்டில் ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து 1,60,60 ரூபாய்க்கு டீலிஸ்ட் பண்ணதுக்காண்டி அப்ளை பண்ணாங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஒரு ஸ்டாக் வந்து சும்மா அப்படியே வந்தோம் லிஸ்ட் பண்ணிட்டோம் திரும்ப டீலிஸ்ட் பண்ணிட்டோம் போனோங்கிற மாதிரிலாம் போக முடியாது. லிஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி டீலிஸ்ட் பண்ணதுக்கும் ஒரு ஸ்டாக்கை நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 90% வந்து ஹோல்டிங் வந்து இந்த ப்ரொமோட்டர் கையில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க டீலிஸ்ட்டுக்காண்டி அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஈஸியாக டீலிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் அந்த ஷேரை வச்சுருப்பாங்க. அந்த ஷேர்லாம் அவங்க திரும்ப வாங்கணும். கிட்டத்தட்ட 90% என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட் இருக்குது. ஸோ 90% மேலே வந்து ப்ரொமோட்டர் கையில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க டீலிஸ்ட் பண்ணதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நிறைய ஷேர் ஹோல்டர் அதை அப்ளை பண்ணல. ஏன்னா 1,60,60,000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் 1,60,60,000 ரூபா கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட பாதி ரேட்டு தான் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டாக்கை நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தான் டீல் இஷ்யூ வந்து கேன்சல் ஆகிட்டு. ஏன்னா மெஜாரிட்டி வரல. மெஜாரிட்டி வந்தால் தான் டீலிஸ்ட் பண்ண முடியும். ஸோ மெஜாரிட்டி வராத காரணத்தில் டீலிஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது நடந்தாலும் 2 வருஷம் மேலே ஆகிட்டு, அந்த 1 வருஷம் மேலே ஆகிட்டு. நான் அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செபி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அது என்னென்னு சொன்னீங்கன்னா, இப்படி நிறைய கம்பெனி இருக்குது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்னு லிஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்னு இருக்குது. அவங்களோட புக் வேல்யூ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிறாங்க. அவங்க வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ட்ரேடும் ஆகிறது இல்லை மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி கம்பெனி பிஎஸ்சி என்எஸ்சியில் என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குது அதை பற்றி எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி செபி கேட்டாங்க. ஸோ செபி கேட்டதில் இந்த பிஎஸ்சி வந்து இப்படி ஒரு 9 கம்பெனியாக கிட்டத்தட்ட எவ்வளோ கம்பெனி, ஒரு 5 6 7 8 9 கம்பெனிக்கு என்னமோ லிஸ்ட்டாக கொடுத்தாங்க. மற்ற கம்பெனிலாம் ஓரளவுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்ற கம்பெனியை பற்றி நியூஸ் வரலாம். பட் இப்போ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உடனே செபி வந்து ஆக்ஷன், ஒரு ஸ்பெஷல் கால் ஆப்ஷன் கொடுத்தாங்க. கால் ஆக்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆக்ஷனில் தான் அதோட வேல்யூ வந்து 3 லட்சங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் வந்து இப்போ 3 லட்சத்துலேருந்து இப்போ ரெகுலராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி 50,000 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டிலாம் ட்ரேட் ஆகுது. காரணம் என்ன, அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இன்னொரு 6 மாதம் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த டப்பாரியா டூல், அதாவது அன்லிஸ்டட் ஷேர் எப்படி வாங்குறதுன்னு. அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதில் டப்பாரியா டூலை பற்றி போட்டுட்டு கடைசி டைமில் சொல்லியிருப்பேன், இந்த எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்த அன்லிஸ்டட் ஷேரில் இருக்குது. அதோட விலை பார்த்தீங்கன்னா அப்போது 1,77,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி இந்த வீடியோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா May 18, 2024. ஸோ அப்போ கூட இது அன்லிஸ்டடில் வந்து இந்த எல்சிடி இந்தியா இருந்துச்சு. அப்போ வந்து 1,77,000 ரூபா. அப்போ கூட நான் இந்த வீடியோ சொல்லுவேன், என்னோடய கெப்பாசிட்டிக்கு என்னால் டப்பாரியா டூல் தான் வாங்க முடிஞ்சுது. எல்சிடி இந்தியாவும் எனக்கு வாங்கணும் ரொம்ப ஆசை தான். பட் நான் இது ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். அதாவது ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போர்ட்ஃபோலியோ உள்ள ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷேரை வாங்கியிருப்பேன். பட் என்கிட்ட அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. என் வேல்யூவே 5 லட்சமோ 3 லட்சம் தான். ஸோ அதனால் எனக்கு அது வாங்க முடியல. ஒன்லி டப்பாரியா டூலில் வாங்குறேன். பட் நான் ஒரு பணக்காரனாக இருந்தால் நான் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். நான் அன்றைக்கி சப்போஸ் அந்த ஸ்டாக்கை நான் 1,77,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தால் கூட இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸுக்கு 2,69,000 ரூபா. கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்துலேயே எனக்கு 60% கெயின் கிடச்சிருக்கும் இந்த எல்சிடி இந்தியாவில். பட் நான் எல்லாம் வாங்க முடியல, எனக்கு ஃபைனான்ஷியல் வீக்காக இருந்துச்சு. பட் நான் டப்பாரியா டூல் மட்டும் வாங்கினேன். ஸோ டப்பாரியா டூலோட இப்போவுமே நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ப்ரிசைஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. இந்த அன்லிஸ்டட் ஷேரை எப்படி வாங்குறதுங்கிறது அதில் தான் பார்க்கணும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த டப்பாரியா டூலில் வாங்கின வெப்சைட்லேயே இப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ என்னால் டப்பாரியா டூலையும் வாங்க முடியாது. ஏன்னா லிஸ்டடில் இல்லை, அது விற்று முடிஞ்சிட்டு. எல்சிடி இந்தியாவும் இல்லை, விற்று முடிஞ்சுது. ஸோ அந்த ஸ்டாக் என்னென்னா இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக்கு, எப்போ வரும்னு சொல்ல முடியாது மார்க்கெட்டில் அன்லிஸ்டடில். நான் அதுக்காண்டி உடனே வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்டாக்கை வாங்கினேன் டப்பாரியா டூலில். இப்போவே நினச்சா அந்த ஸ்டாக் என்னால் வாங்க முடியாது டப்பாரியா டூலில், ஏன்னா ஸ்டாக்கு லிஸ்டடில் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சில கம்பெனி வந்து ரேரான கம்பெனியாக இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறது கஷ்டம் தான், டீலிஸ்ட் ஆகிறது கஷ்டம் தான். டப்பாரியா டூலில் இதே மாதிரி ஒரு காரணமாக தான் இருக்கும். பட் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல, டீலிஸ்ட் ஆஃபரு. பட் மேபி கொடுத்தாலும் அந்த ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அந்த வந்து 90% மேலே வந்து அப்ரூவல் கிடைக்கணும். கிடைச்சாதான் அது டீலிஸ்ட் ஆகும். வந்தோம் போனோம்னு டீலிஸ்ட் பண்ண முடியாது. அதுமாதிரி இவ்வளோ பெரிய நல்ல ஸ்டாக்கை யாருமே சீப்பாக விற்க மாட்டாங்க. அதுதான் காரணம். ஸோ இதனால தான் ட்ரேடிங்கும் நடக்கிறது இல்லை.
ஸோ இது வந்து ஒரு கருத்து நீ கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் சொல்லிட்டேன் முதல்லயே. யார் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க பார்க்காதீங்க. பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து நீ ரொம்ப பேசுகிற, அப்படி பேசுகிற, இப்படி பேசுகிறேன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு பதிலே போட போகிறதில்ல. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.